ரெட் ஃபிளாக்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த 7ம் ரொம்ப முக்கியமானது. இது உங்களையே கம்ப்ளீட்டாக அழிச்சிடும். அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கண்ட்ரோல். அவங்க தான் உங்கள் லைஃபே மேனேஜ் பண்ணுவாங்க. நீங்கள் யாரை பார்க்கணும், யார் கூட பேசணும், என்ன ட்ரெஸ் போடணும், அதை நீங்கள் கேட்டிங்கன்னா நான் உன் மேலே அவ்வளோ கேர் இருக்குன்னு சொல்லுவாங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி கண்ட்ரோல். உங்களை தனிமைப்படுத்துறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. செகண்ட் ஒன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், கேஸ் லைட்டிங். அது நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு தடவையும் இதான் நடந்தது இப்படியா நடந்ததுன்னு திரும்ப திரும்ப யோசிச்சு பார்த்துட்டே இருப்பீங்க. அவங்க அந்த உண்மையே மாற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சண்டைக்கு அப்புறம் உங்களை நீங்க தான் ப்ராப்ளம்னு ஃபீல் பண்ண வைப்பாங்க. நீங்க உங்களுடைய மெமரியே கரெக்டா இல்லையான்னு செகண்ட் கெஸ் பண்ண வைக்கிறாங்கன்னா இட்ஸ் கேஸ் லைட்டிங். தேர்ட் ஒன் இஸ் ஹாட் அண்ட் கோல்ட் பிஹேவியர். ஒரு நாள் ரொம்ப அன்பா இருக்க மாதிரி இருப்பாங்க, அடுத்த நாள் அமைதியா இருப்பாங்க. இதுதான் லவ் பாம்பிங். ஒரு நாள் லவ் பாம்பிங் பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் வித்ட்ராயல் பண்ணுவாங்க. நீங்க அந்த பழைய அன்பை கிடைக்கணும்ன்றதுக்காக எவ்வளோ எக்ஸ்ட்ரீம்ல போராடுவீங்க. ஒரு சைக்கிள் மாதிரி போயிட்டே இருக்கும். இது அன்பு கிடையாது, இட்ஸ் ட்ராமா பாண்டிங். ஃபோர்த் ஒன் இஸ் டிஸ்ரெஸ்பெக்ட். அவங்க சொல்ற ஒரு ஜோக்கும் ஜோக்காவே இருக்காது. உங்களை பப்ளிக்கா அசிங்கப்படுத்துவாங்க. உங்களுடைய ஃபீலிங்ஸ் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அவங்க உங்களை இன்சல்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் சும்மா விளையாடின ஜோக் பண்ணன்னு சொல்லுவாங்க. இது உங்க ரிலேஷன்ஷிப்பே கொன்னுடும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் இஸ் ஜெல்லசி. அவங்களுடைய பொசசிவ்னஸை அன்பா காட்டுவாங்க. உங்க போனை செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க யார் கூட ஃப்ரெண்டு கூட பேசுனீங்கன்னா அதுக்காக ரொம்ப கோவப்படுவாங்க. நீங்க எங்க போனாலும் லொகேஷன் சேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது பயத்துல இருந்து வருதே தவிர அன்புல இருந்து வரல. நெக்ஸ்ட் இஸ் பிளேம் ஷிஃப்டிங். எப்பவுமே எல்லா தப்பும் நீங்க தான் பண்ணீங்க. அவங்க எதையுமே ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்க மாட்டாங்க. எல்லா ப்ராப்ளமும் திருப்பி உங்ககிட்ட தான் வரும். நீங்க தான் இதுக்கு காரணம்னு சொல்லுவாங்க. நீங்க மன்னிப்பே கேட்டாலுமே கடைசியில நீங்க தான் ஹர்ட் ஆவீங்க. எப்பயுமே நீங்க மட்டும் தான் சாரி கேக்குறீங்கன்னா இட்ஸ் பியூர்லி ரெட் ஃபிளாக். லாஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் ஐசோலேஷன். உங்களுக்கும் உங்களை சேர்ந்த மக்களுக்கும் நடுவுல அவங்க இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்றதும் உங்க ஃபேமிலி கிட்ட இருந்து தள்ளி போயிட்டே இருப்பீங்க. அவங்க மட்டும்தான் உங்களுக்கு, வேற யாருமே இல்லை அப்படின்னு உங்களை ஐசோலேட் பண்ணுவாங்க. இது ஒரு ட்ராப். இதுல மாட்டிக்காதீங்க. இட்ஸ் த கிரேட் ரெட் ஃபிளாக். உங்களை தனிமைப்படுத்தி அவங்க தான் எல்லான்னு உங்களை கண்ட்ரோல் பண்ணி உங்களையே நீங்க எதா பண்ணிக்கணும்னு தோன்ற அளவுக்கு உங்களை ஐசோலேட் பண்ணிடுவாங்க.